ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிஓ அதாவது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் தமிழ் வந்து சிலபஸில் தொடர்ந்து வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து சங்க இலக்கியங்கள் அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை பற்றின ஒரு டீட்டெயிலாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போது இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் பக்கம் பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் பொறுத்துக நாலடியார். நம்ம வந்து திருக்குறளில் தான் நம்ம அந்த அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் இதெல்லாம் வந்து படிச்சிருக்கோம். இதில் வந்து நாலடியாரில் அறத்துப்பால் வந்து எத்தனை அதிகாரம், பொருட்பாலில் வந்து எத்தனை அதிகாரம், காமத்துப்பாலில் எத்தனை அதிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், அறத்துப்பாலில் வந்து 13 அதிகாரம், பொருட்பாலில் வந்து 26 அதிகாரம், காமத்துப்பாலில் வந்து 3 அதிகாரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின், 11 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் வந்து என்ன அப்படின்னா நாலடியார். 11 கீழ்கணக்கு நூல்கள், 18 நூல்களில் இருக்கிற ஒரே ஒரு தொகை நூல் வந்து என்ன அப்படின்னா நாலடியார். நெக்ஸ்ட் வந்து இது வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? முத்தரையரை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க, நாலடியார். முத்தரையரை பற்றி எந்த நூல் வந்து விரிவாக சொல்லியிருந்தா நாலடியார். நெக்ஸ்ட் வந்து கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. இந்த மாதிரி கூற்று வந்து எந்த நூலில் வந்து இருக்குது அப்படின்னா நாலடியார். இது நம்ம ஏற்கனவே ஸ்கூல் டேஸ்லாம் படிச்சிருப்போம். இது வந்து ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் பிஓ கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நான்மணி கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார். இதுவும் நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். இது வந்து ஒரு கஷ்டமான கொஸ்டின் கிடையாது. நான்மணி கடிகையோடைய ஆசிரியர் வந்து விளம்பி நாகனார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மனைக்கு விளக்கம் மடவாள் என்று கூறும் நூல் வந்து எது அப்படின்னா நான்மணி கடிகை. மனைக்கு விளக்கம் மடவாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல் வந்து எதுனா நான்மணி கடிகை. நெக்ஸ்ட்டு 7th ஒன் பாருங்கள், துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் இன்னா 40. துன்பம் கொடுக்கும் செயல்களை வந்து தொகுத்து கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா இன்னா 40. இது மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகாது. சரிங்களா? கண்டிப்பாக நம்ம வந்து தமிழ் லிட்ரேச்சர் பார்ட்டில் தான் நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு வந்து ஃபுல்லாகவே படிச்சுட்ருக்காதீங்க. ஸ்கூல் புக்கில் வந்து எதெல்லாம் கவர் ஆகுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து படிங்க. மற்றதெல்லாம் நீங்கள் வந்து டிகிரி லெவலில் சிலபஸே வந்து ஃபுல்லாகவே டிகிரி லெவல் தான். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து டிகிரி லெவல் ப்ரிப்ரேஷனை மட்டும்தான் நீங்கள் வந்து போடணும். நெக்ஸ்ட் 8th ஒன் பாருங்கள், பிரம்மனை வழிபடும் முறை பற்றி கூறும் நூல் எதுனா இனியவை 40. நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து என்ன இருக்குன்னா இனியவை 40 அப்படின்னு கொடுத்து அதை ஒரு 4 வரி ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோடைய ஆசிரியர் யாருன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அந்த பாட்டுக்குண்டான விளக்கம் இது மாதிரி தான் நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து படிச்சிருப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி பிரம்மனை வழிபடும் முறை பற்றி கூறும் நூல் இதெல்லாம் எதில் இருக்கும்னா நமக்கு கண்டிப்பாக வந்து டிகிரி லெவலில் தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ வந்து 8th கொஸ்டின் பார்த்துருக்கோம். 9th கொஸ்டின் பாருங்கள், பெண் நஞ்சு போன்றவள் ஆதலால் அவளை வெறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறக்கூடிய நூல் வந்து இனியவை 40. பெண் நஞ்சு போன்றவள் அப்படின்றதுனால அவளை வந்து வெறுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து எதுனா இனியவை 40. ஓகேங்களா? இனியவை 40 தான் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின் பாருங்கள், திரிகடுகத்தில் வந்து கடவுள் வாழ்த்தோடு இது வந்து கூற்று 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. அதில் எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கடவுள் வாழ்த்தோடு 101 வெண்பாக்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள், சுக்கு மிளகு கண்டங்கத்திரி மக்களின் நோய் தீர்ப்பது. அதாவது சுக்கு மிளகு கண்டங்கத்திரி இதை 3மே வந்து மக்களுடைய நோயை வந்து தீர்ப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து கடவுள் வாழ்த்தோடு 101 வெண்பாக்கள் இருக்கிறது கரெக்டு. செகண்ட் வந்து இங்கே சுக்கு மிளகு திப்பிலின்னு வரணும், இங்கே கண்டங்கத்திலின்னு வராது. ஓகேங்களா? அப்போ திப்பிலிங்கிறது தான் இந்த இடத்துல வரணும். அப்போ செகண்ட் தப்பு, ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட். ஓகேங்களா? 1 சரி, 2வது வந்து தவறு.
பாருங்கள் அப்படியே இந்த கொஸ்டின்லாம் அப்படியே வந்து இந்த மாதிரி தனியாக நோட்டு போட்டு இந்த மாதிரி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த டெஸ்ட்டு வந்து வச்சது எல்லாமே இது மாதிரி நோட்டு போட்டு தான் நாங்கள் வந்து எழுதி வச்சுருப்போம். இது வந்து இப்போ மென்ஷன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம திருப்பி வந்து நமக்கு ரிவிஷன் பண்ணும்போது நம்ம எதெல்லாம் நம்ம கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.